நீதியரசர் முரளிதரன் அவர்கள் இன்று ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கும் பொழுது பள்ளி கல்லூரிகளில் மற்றும் தனியார் அரசு துறைகளில் வாரம் ஒரு முறையாவது வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக பாட வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதை இந்திய தேசிய லீக் கட்சி மிக மிக வன்மையாக கண்டிக்கின்றது. வந்தே மாதரம் பாடல் என்பது வங்காளி மொழியில் பங்கிம் சட்டர்ஜி என்பவரால் கவிதையாக எழுதப்பட்டு பின்பு அது நாட்டுப்புற பாடல்களாக இந்தியாவில் இருந்தது. இந்நிலையில் பங்கிம் சந்திரா சட்டர்ஜி அவர்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல கவிதைகளும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல கட்டுரைகளும் அவர் எழுதி அவருடைய புத்தகங்கள் வெளிவந்ததன் காரணமாக அதே போன்று இந்த வந்தே மாதரம் என்கின்ற அந்த பாடல் வரிகள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தோடு உருவாக்கப்பட்டது என்கின்ற காரணத்திற்காக வந்தே மாதரம் பாடல் இஸ்லாமியர்கள் பாடுவதை, அதாவது அன்றைய தினம், அதாவது சுமார் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த உடனே இந்த பாடலை பாடக்கூடாது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் பெருமக்களுடைய அறிவுறுத்தின் பேரில் இந்திய அரசும் கூட ஜனகண மன என்கின்ற பாடலைத்தான் தேசிய கீதமாக அங்கீகரித்தது. வந்தே மாதரம் பாடலை தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்படவில்லை. வந்தே மாதரம் என்று சொல்லுவதே இந்த நாட்டை நாங்கள் வணங்குகின்றோம் என்பதுதான் அர்த்தம். அப்போ இந்த நாட்டை நாங்கள் வணங்குகின்றோம், இந்த மண்ணை வணங்குகின்றோம், இந்த மரத்தை வணங்குகின்றோம், இந்த கல்லை வணங்குகின்றோம், அப்படி எல்லாமே அந்த பாடலினுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் துர்க்கையே இறுதியாக என்ன பண்ணும், துர்க்கையே உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் என்பதுதான் அந்த பாடலில் முழு வரிகள் உள்ளடக்கப்பட்டது. இஸ்லாமியர்களுடைய மரபு என்பது வணங்குவது என்பது இறைவனை மட்டுமே தான் வணங்குவார்கள். அதை தவிர நாட்டை, மண்ணை, மொழியை எதையுமே வணங்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய மரபு. உதாரணத்திற்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ், அதே போன்று சவுதி அரேபியா போன்ற இஸ்லாமிய நாடுகள் கூட அந்த நாட்டை நேசிப்பார்கள், ஆனால் அந்த நாட்டை வணங்க மாட்டார்கள். அந்த நாட்டை நேசிப்பார்கள், அந்த நாட்டை வணங்க மாட்டார்கள். அதே போன்றுதான் இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய சுமார் 25 கோடி இஸ்லாமியர்களும் இந்தியாவை அளவுக்கு அதிகமாக நேசிப்பார்கள். ஆனால் இந்தியாவை வணங்க சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் பொதிந்த ஒரு கருத்துள்ள பாடல் தான் வந்தே மாதரம் பாடல். அதை எந்த ஒரு இஸ்லாமியனும் நிச்சயமாக பாடக்கூடாது என்பதுதான் இஸ்லாமியர்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் சமீபத்தில் அதாவது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அந்த வழக்கில் என்ன ஒரு எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வியில் வந்தே மாதரம் பாடல் எந்த மொழியில் வந்ததுன்னு சொல்லி அதுக்கு அந்த பதில் எழுதுவது என்ன பண்ணுறாரு, வங்காளி மொழின்றாரு. ஆனால் அது சரியில்லை, சமஸ்கிருதம் தான் அப்படின்னு. இது போன்ற வழக்கு இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வருது. அப்போது நீதிபதி அந்த வழக்குக்கு அந்த நேரத்தில் என்ன தீர்ப்பு சொல்லணுமோ அதை சொல்கிறத விட்டுட்டு வந்தே மாதரம் கட்டாயமாக்கப்படக்கூடிய ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இது சமீபத்தில் இன்னைக்கு ஜனாதிபதியாக ஒரு தலித் சமூகத்தை வந்திருக்காரு. அதே போன்ற ஒரு தலித் சமூகமாகிய இந்த நீதியரசரை கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவங்க தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா இது ஒரு பாசிசத்தினுடைய ஒரு சித்தாந்தத்தினுடைய வெளிப்பாடு. இதை இந்திய தேசிய லீக் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. நாங்கள் எந்த மொழியையும் வணங்க மாட்டோம், எந்த நாட்டையும் நாங்கள் வணங்க மாட்டோம், எந்த மண்ணையும் நாங்கள் வணங்கக்கூடாது. நாங்கள் மொழியாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியர்கள். வணங்கக்கூடியவது என்பது இறைவனுக்கு மட்டும்தான் வணங்குவோம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் இஸ்லாமியர்கள் வந்தே மாதரம் பாடலை பாடக்கூடாது என்பதுதான் இந்திய தேசிய லீக் கட்சியுடைய கருத்து. நீங்கள் பாட மறுக்கும்போது அவர்கள் உங்கள் மீது வழக்கு தொடுக்க முடியாது, அது சட்டப்படி குற்றம் கூட ஆகாது. ஏன்னு சொன்னால் ஜனகணமனம் என்கின்ற பாடல் தான் தேசிய கீதம். வந்தே மாதரம் என்பது தேசிய கீதம் அல்ல, அது ஒரு தேசிய பாடல். அந்த பாடல் தேவைப்பட்டவர்கள் பாடிக்கிட்டோம். ஆனால் இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக நீங்கள் பாடுவீர்கள் என்றால் இந்த அரசனுடைய நிர்பந்தத்திற்கும் அதுதான் அந்த பள்ளி கல்லூரிகளினுடைய நிர்பந்தத்துக்கும் அடிப்படைஞ்சு நீங்கள் பாடினீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக அந்த இறைவனுக்கு துரோகம் இழுத்தவர்கள் ஆவீங்க. அதனால் நீங்கள் வந்தே மாதரம் பாடலை பாடாதீர்கள். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதும் கூட இல்லை. ஆகையினால் நீங்கள் தைரியமாக பாட மறுங்க என்பதுதான் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய கருத்து. முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள்
மரணம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய அதிமுகவினுடைய அரசினுடைய செயல்பாடு ஒரு தவறான ஒரு தவறான பாதையை நோக்கி செல்கின்றது. இதை இந்திய தேசிய கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இங்கே மாநில அமைச்சர்களையும் மாநிலத்தில் உள்ள எம்எல்ஏக்களையும் அதாவது வருமான வரித்துறையை கொண்டு முழுமையாக மிரட்டி அவர்களை தங்களுடைய சொல் பேசி கேட்கக்கூடிய ஒரு அரசாக தமிழக அரசை நிர்பந்தித்து செயல்பட்டு வருவதை இந்திய தேசிய கட்சி முழுமையாக வன்மையாக கண்டிக்கின்றது. உதாரணத்திற்கு மக்களுடைய உரிமைக்காகவும் மக்களுடைய கோரிக்கைக்காகவும் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு சித்தாந்தவாதிகளை ஏதோ ஒரு சமூக விரோதிகள் போன்ற ஒரு தீவிரவாதிகளை போன்று அல்லது தனிநாடு கோரக்கூடிய ஒரு பயங்கரவாதியை போன்று சித்தரிப்பதே வன்மையாக இந்திய தேசிய கட்சி கண்டிக்கின்றது. அதிலும் குறிப்பாக மக்களுக்காக போராடுபவர்களை அவர்கள் அரசு கைது செய்கின்றது. கைது செய்து அவர்களை அரசியல் சிறைவாசிகளாக அவர்களை சிறையில் அடைப்பது தான் சரியான முறை. அப்படியே கைது செய்தாலும் அது கைது செய்வதை முழுமையாக கண்டிக்கக்கூடிய செயல். அப்படியே கைது செய்தாலும் அவரை அரசியல் சிறைவாசிகளாக நடத்துவது தான் சிறந்த செயல். உதாரணத்திற்கு தோழர் திருமுருகன் உட்பட 3 சகோதரர்களை தமிழ் தேசிய சிந்தனை உள்ள 3 சகோதரர்களை கைது செய்தார்கள். ஆனால் கைது செய்து அவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து விட்டாங்க. குண்டர் சட்டம் என்கின்ற தடுப்பு காவல் சட்டத்தின் அடிப்படையில் சிறையில் அடைச்சாங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தோழர்களை, மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு இளைய சமூகத்தினுடைய முன்னோடிகளை இவங்க என்ன பண்ணுறாங்க, குண்டர் தடுப்பு அதாவது ஒரு படுபயங்கரமாக, அதாவது கொலைக்காரன், கொள்ளைக்காரன், பிறருடைய பொருளை அபகரிக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து இந்த செயலை சமூக விரோத செயல்கள் செய்யக்கூடிய நபர்களை தான் குண்டர் சட்டம் போட்டு சிறையில் அடைப்பாங்க. ஆனால் அரசியல் சிறைவாசிகள் தொடர்ந்து அவர்கள் அரசுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தால் கூட அவங்கள NSA என்கின்ற தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தான் கைது செய்யணும். இதுவே தமிழக அரசு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியினுடைய சொல் பேச்சு கேட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக குண்டர் சட்டத்தில் கைது செஞ்சாங்க. இதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். இப்போ அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது நடுவாசலில் போராடக்கூடிய சுமார் 10 சகோதரர்களை கைது செஞ்சாங்க. அதேமாரி தமிழக அரசில் தமிழக அமைச்சர்கள், தமிழகத்தின் முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் வாங்கி ஊடகங்களுக்கு கொடுத்து அது ஒரு சமூக பணியை செய்து வருந்த ஒரு பத்திரிகையாளர், அதுவும் மூத்த பத்திரிகையாளர் திரு அன்பழகன் அவர்களை கைது செய்து குண்டர் சட்டத்தில் அதே போல் கைது செய்தாங்க. இதையும் இந்திய தேசிய கட்சி உண்மைக்காங்க. ஸோ அன்பழகன் கைதுக்கு பின்பு தான் ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாங்க, திருமுருகன் காந்தி உட்பட, அதன் பிறகு அவருடைய தோழர்கள் ஒரு 4 பேர் உட்பட, இப்போ சமீபத்தில் சகோதரி வளர்மதி என்கிற ஒரு சகோதரி அந்த நெடுவாசல் போராட்டத்தினுடைய அந்த ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்த ஒரே குற்றத்துக்காக நக்சல்பாரி இயக்கத்தை சார்ந்தவர்களை கைது செய்து அவங்கள குண்டர் சட்டத்தில் கைது செய்கிறாங்கன்னு சொன்ன அதுவும் ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி. இதெல்லாம் எப்படி ஒரு கொடூர சிந்தனைன்னு சொன்னால், இவங்க எல்லாருமே தமிழக முதல்வர் மோடியை சாந்தப்படுத்த வேண்டும், பிஜேபியை அதாவது அவங்கள முழுமையாக நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக நடத்தக்கூடிய நாடகங்களில் தமிழ்நாட்டில் அப்பாவி போராளி குழுக்களை, போராடக்கூடிய சிந்தனை உள்ளவர்களை சிறையில் தள்ளி அவர்களை கொடுமைப்படுத்துவது நிச்சயமாக இந்திய தேசிய கட்சி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் இன்று கொந்தளித்து போயிடுது. இதே நிலை எடப்பாடி அரசு தொடர்ந்தாங்கன்னு சொன்னால் பிஜேபிக்கு ஒன்றும் இல்லை, மோடிக்கு பிரதமருக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த தேர்தலை சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்ந்த அதிமுக கட்சியும் தானே தவிர மோடியுடைய ஆதரவு அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய இடம் என்னென்னா மக்கள் தான். அந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயம் அந்த நேரத்தில் மோடி ஆதரவு தெரிவித்து உங்களை முதல்வர் ஆக்கிட முடியாது, உங்களை எம்எல்ஏ எம்பிக்களை ஆக்கிட முடியாது. அந்த நேரத்தில் உங்களை முதல்வராகவும் எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களை ஆக்குறது இந்த மக்கள் தான். இந்த மக்களுக்கு எதிரான சிந்தனைகளை நீங்கள் தொடர்ந்து செய்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இது உங்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படும். அதனால் கைது செய்யப்பட்டுள்ள அத்தனை சகோதரர்களையும் விடுதலை செய்ய வேண்டும். அதே போன்று இனி இது போன்ற விஷயங்களுக்கு தமிழக அரசு மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டும். இன்று போராடக்கூடிய அதாவது
நெடுவாசல் போராட்டமாக இருக்கும், விவசாயிகள் போராட்டமாக இருக்கும், அத்தனை பிரச்சனைகளுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு தீர்வு கண்டால் நிச்சயமாக வருங்காலங்களில் ஒரு தமிழக அரசியலில் ஒரு நிரந்தர இடத்தை நீங்கள் பிடிப்பீங்க. அதை விட்டுட்டு பிஜேபியினுடைய சொல் பேச்சு கேட்டு அல்லது பிஜேபியினுடைய வருமான வரித்துறை மிரட்டல் மூலியமாக நீங்கள் ஆட்சியை செஞ்சீங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக அது மக்களுக்கு விரோதமான ஆட்சியாக தான் இருக்கும். அப்போ மக்களுக்கு விரோதமான ஆட்சியாக இருக்கும்போது வருங்காலங்களில் நீங்கள் வரலாற்றினுடைய சுவடுகளை தேடி பார்க்க வேண்டிய சூழ்நிலை நீங்கள் காணாமல் போடுவீங்க. அதனால் நீங்கள் மத்திய அரசினுடைய சொல் பேச்சு கேட்காம நீங்கள் சுயமாக சிந்தித்து தமிழகத்தினுடைய நலனுக்காகவும் தமிழக மக்களினுடைய முன்னேற்றத்துக்காகவும் நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது இந்திய தேசிய கட்சியினுடைய ஒரு கோரிக்கை. அதே போன்று கடந்த 4 ஆண்டுகளாக அதாவது ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி சுமார் 19 ஆண்டுகளாக சிறையில் இருக்காரு. ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி அவருக்கு SLA என்கின்ற ஒரு கொடிய நோய் தாக்கப்பட்டது. அந்த கொடிய நோய் தாக்கப்பட்டதன் விளைவாக அவங்க சிறையில் இருந்துட்ட மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். அதிலே கடந்த 5 வருடங்களாக அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது கூட தனியார் மருத்துவமனையில் வைத்து குப்புசாமி மருத்துவமனை என்கின்ற ஒரு தனியார் மருத்துவமனை வைத்து கடந்த 4 ஆண்டுகளாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பிஜேபி அரசினுடைய தூண்டுதலாக அந்த அபு என்கின்ற அபுதாயரை அந்த குப்புசாமி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செஞ்சு ஒரு அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. இது இந்திய தேசிய கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. அவருக்கு ஏற்பட்டிருக்க அதாவது உயர்நீதிமன்றத்திலும் அந்த மருத்துவ சான்றிதழ்கள் தாக்கல் செஞ்சிட்டாங்க. அவர் இனி காப்பாற்றவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட தமிழக அரசு தொடர்ந்து அந்த அப்பாவி சிறைவாசியின் மீது தொடர்ந்து தாக்குதல் தொடுத்த வண்ணம் மருத்துவத்திலையும் கூட அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதை இந்திய தேசிய வன்மையாக கண்டிக்கிறது. அந்த அபுதாயிர் என்கின்ற சகோதரியும் திண்டுக்கல் மீரான் மைதீன் என்கிற 2 கிட்னிகளும் பாதிக்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மீரான் மைதீன் உட்பட சிறைவாசிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்திய தேசிய கட்சியினுடைய கோரிக்கை. இது போன்ற மக்கள் நலனுக்காக சமூக நலனுக்காக அதிமுக அரசு செயல்பட்டால் நிச்சயமாக அடுத்த தேர்தலில் உங்களுக்கு ஒரு நிலையான இடத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அல்லது பிஜேபியினுடைய சொல் பேச்சு கேட்டோ அல்லது பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்களுடைய மிரட்டலுக்கு பயந்தோ நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்தால் நிச்சயமாக நாளை நீங்கள் மக்களுக்கு முன் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற முடியாது. மக்களுக்கு எதிரான சிந்தனைகளை ஊட்டாதீர்கள். மக்களுக்கு ஆழமான சிந்தனைகளை ஊட்டி நீங்கள் பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டில் நின்றால் நீங்கள் வருங்காலத்தில் மீண்டும் அந்த ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்ற முடியும் என்பது இந்திய தேசிய கட்சியுடைய கோரிக்கை.